வணக்கம் நேயர்களே. கடவுளின் நுழைவாயில், சாத்தானின் கதவு என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு பாறை கதவு பற்றியும், த கேட் ஆஃப் த சன் என்கின்ற சூரிய நாட்காட்டி பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். ஆவிகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, பாறையில் உருவாக்கப்பட்ட சாத்தானின் கதவு, கல்தூணில் அமைக்கப்பட்ட சூரிய நாட்காட்டி, மர்மங்கள் நிறைந்திருக்கும் தொன்மை சின்னங்கள். மர்மம். பெரு நாட்டில் இன்கா இனத்து மக்கள் மிகப்பெரிய ஆளுமை மிக்க இனமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் கஸ்கோ என்கின்ற பகுதியில் உருபமா பள்ளத்தாக்கில் மிக உயர்ந்த ஒரு கட்டிட அமைப்புகள் காண கிடைக்கின்றன. மலை உச்சியில் கட்டப்பட்ட இந்த மச்சு பிச்சு என்கின்ற கட்டிட அமைப்புகள் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிபி 15ஆம் நூற்றாண்டில் எந்த விதமான தொழில்நுட்ப அமைப்புகளும் உதவிகளும் இல்லாத நிலையில் எப்படி இது போன்ற அருமையான கட்டிடங்களை இவர்களால் கட்ட முடிந்தது என்கின்ற கேள்விக்குறி இன்றளவும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இதே பெருநாட்டில் இன்கா இனத்து மக்களால் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பாறை கதவு பற்றிய தகவலும் நம்மை வியக்க வைக்கிறது. அந்த கதவை சாத்தானின் கதவு, கடவுளின் நுழைவாயில் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். அப்படி அங்கே என்ன இருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். த கேட் ஆஃப் த காட் என்று அழைக்கப்படும் அந்த பகுதி பெருநாட்டில் அமைந்திருக்கிறது. கடவுளின் நுழைவாயில் என்று ஆய்வாளர்களால் இது அழைக்கப்பட்டாலும் சாத்தானின் கதவு என்றேதான் பலரும் குறிப்பிடுகிறார்கள். குன்று போல காணப்படும் மிக பெரிய பாறையில் கதவு போன்ற தோற்றத்தில் வடிக்கப்பட்டிருக்கிறது. இதை வடித்தவர்கள் யார், எந்த காலகட்டம் என்பதெல்லாம் துல்லியமாக கணிக்கப்படவில்லை. ஜாஸ் லூயிஸ் டெலிகாடோ என்கின்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் 1996ஆம் ஆண்டு இந்த பகுதியில் தனது ஆய்வை தொடங்கினார். மலை ஏறுதல் சுற்றுலா பயணிகளுக்கான வழிகாட்டி என்று தனது தொழிலை மேற்கொண்டிருந்த டெல்காடோவிற்கு இந்த இடத்தை பற்றிய பரபரப்பான தகவல்கள் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தனது ஆய்வை தொடர்ந்து மேற்கொண்டவர் இறுதியில் இது ஒரு கடவுளின் வெளிப்பாடு என்று கூறினார். இவரைப் போலவே மேலும் பல்வேறு ஆய்வாளர்களும் இங்கே ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அபூர்வமான சக்தி இருக்கிறது என்றும் விண்ணில் இருக்கும் நட்சத்திரங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். இன்கா இனத்து மக்களால் உருவாக்கப்பட்டதாகவும் இந்த அமைப்பு கருதப்படுகிறது. இந்த கதவின் வழியாக யாராலும் உள்ளே செல்ல முடியாது என்றும் இந்த கதவை மறைப்பதற்கு ஒரு பெரிய தங்க வட்டு பயன்படுத்தப்பட்டது என்றும் கூறுகிறார்கள். பரந்த நிலப்பரப்பில் வீற்றிருக்கும் பிரம்மாண்டமான பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த கதவை கடவுளின் நுழைவாயில், சாத்தானின் கதவு என்றெல்லாம் ஏன் அழைக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. இந்த நிலையில்தான் புதிர்கள் நிறைந்த அந்த ராஜ கதையும் இங்கே பரபரப்பாக பேசப்படுகிறது. த கேட் ஆஃப் த காட் என்கின்ற இந்த பாறை கதவு இன்கா இனத்து மக்களோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. இன்கா இனத்து மக்கள் குய்ச்சா என்கின்ற ஒரு மொழியை பேசியதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த கேட் ஆஃப் த காட் என்கின்ற பகுதியோடு
அமருமுரு என்கின்ற ஒரு அரசனை தொடர்புபடுத்தியும் பேசுகிறார்கள். அந்த அமருமுரு என்கின்ற அரசனை எப்படி இந்த கதவோடு தொடர்புபடுத்துகிறார்கள் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆவிகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, பாறையில் உருவாக்கப்பட்ட சாத்தானின் கதவு, கல்தூணில் அமைக்கப்பட்ட சூரிய நாட்காட்டி, மர்மங்கள் நிறைந்திருக்கும் தொன்மை சின்னங்கள். மர்மம். பெரு நாட்டில் கடவுளின் நுழைவாயில், சாத்தானின் கதவு என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாறை கதவு பற்றி பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன. பெரு நாட்டின் புராணங்கள் மற்றும் புனை கதைகளிலும் இந்த கதவுக்கு பல தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த கதவை திறப்பதற்கு தங்க வட்டு சாவியாக பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கதவுக்குள் அமருமுரு என்கின்ற ஒரு அரசன் நுழைந்து சென்று மாயமாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கதைகளில் இருக்கும் மர்ம பின்னணிகளை இப்பொழுது பார்க்கலாம். பெரு நாட்டில் அமைந்திருக்கும் இந்த கடவுளின் நுழைவாயில் பற்றி பல்வேறு கதைகள் உலவுகின்றன. அவற்றில் ஒன்றுதான் அமருமுரு என்கின்ற ராஜாவின் கதை. அமருமுரு ராஜா இந்த கதவு வழியாக வந்தார் என்றும், இந்த கதவை திறப்பதற்கும் மூடுவதற்கும் தங்கத்தால் ஆன வட்டு ஒன்றை பயன்படுத்தினார் என்றும் கூறுகிறார்கள். அது இன்கா சோலார் டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. இன்கா இனத்து நாகரீகமே அந்த ராஜாவின் வழியாகத்தான் உருவானது என்றும் கூறப்படுகிறது. பெருநாட்டின் சில புராணங்களில் இந்த தங்க வட்டு பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. இந்த தங்க வட்டு வானத்திலிருந்து விழுந்தது என்றும், அமருமுரு ராஜா அதை தன்னோடு எடுத்துச் சென்று இந்த கதவின் வழியாக மறைந்து விட்டார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ராஜா வித்தியாசமான தோற்றம் கொண்டவராகவும் விவரிக்கப்படுகிறார். இங்கு வாழ்ந்த தென் அமெரிக்கர்களை விடவும் வேறுபட்ட உருவ அமைப்பு கொண்டிருந்ததாகவும், வெளிரிய தோல், பொன்னிற முடி மற்றும் பிரகாசமான கண்கள் என்று அவர் வர்ணிக்கப்படுகிறார். இன்கா இனத்து மக்களின் வீழ்ச்சிக்கு முன்பே அந்த ராஜா தங்க வட்டை எடுத்துக்கொண்டு கதவுக்குள் சென்று விட்டதாகவும், அவர் மீண்டும் வருவார் என்றும் கூட நம்பிக்கை நிலவுகிறது. இதேபோல் வேறு சில கதைகளில் ஸ்பானிஷ் படையெடுப்போடு இந்த கதவு தொடர்பு படுத்தப்படுகிறது. ஸ்பானிஷ் படையெடுப்பின் போது தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும், விலை மதிப்பில்லாத தங்க வட்டும் அவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டு விடும் என்பதற்காக இந்த கதவின் உள்ளே சென்று அதை மறைத்து வைத்ததாகவும் கூறுகிறார்கள். இங்கு வாழ்ந்தவர்கள் கடவுளிடம் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்றும் நெடுங்காலம் நம்பப்பட்டிருக்கிறது. இது சாத்தானின் கதவு என்று அழைக்கப்படுவதற்கு இங்கிருக்கும் பள்ளத்தாக்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
இந்த பள்ளத்தாக்கில் ஆவிகள் நிறைந்திருக்கின்றன என்கின்ற நம்பிக்கை இன்றளவும் கூட பரவி கிடக்கிறது. இந்த பகுதியில் ராட்சச பாம்பின் வடிவமும் காண கிடைக்கிறது. அக்காலத்து மக்கள் பீசோ எலக்ட்ரிக் என்ற முறையை கையாண்டிருக்கிறார்கள் என்றும் அதன் மூலம் மின்சார அழுத்தம் ஏற்பட்டு பாறை குடையப்பட்டிருக்கலாம் என்றும் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தங்க வட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அதன் மூலம் பல வினோதமான ஓசைகளை உணர முடியும் என்றும் கூட ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகளோடு இந்த பாறை கதவு பிணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி த கேட் ஆஃப் த காட் என்கின்ற இந்த பாறை கதவு பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இந்த பாறை கதவு இருக்கும் இடத்தின் அருகிலேயே டைனோசர் போன்ற உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாறை அமைப்புகளும் பாம்பின் உருவம் போல் காண கிடைக்கும் அமைப்புகளும் தென்படுகின்றன. இந்த சூழ்நிலைதான் இந்த கதவு அமைப்பு எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் என்கின்ற கேள்வியும் முளைக்கிறது. இன்கா இனத்து மக்களால் மச்சு பிச்சு நகரம் உருவாக்கப்பட்ட கிபி 15ஆம் நூற்றாண்டு காலகட்டம்தான் இந்த பாறை கதவு உருவாக்கப்பட்ட காலமாகவும் இருக்கலாம் என்கின்ற ரீதியிலும் சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்றாலும் எந்தவித தெளிவான இறுதியான முடிவும் எட்டப்படாமலேயே இந்த சாத்தானின் கதவு அல்லது கடவுளின் நுழைவாயில் காத்து கொண்டிருக்கிறது. இப்படி தி கேட் ஆஃப் த காட் என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தானின் கதவு பற்றி பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன. இது எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்விகளுக்கான பின்னணி மட்டும் இன்றளவும் கிடைக்கவில்லை. மச்சு பிச்சு நகரத்தை இன்கா இனத்து மக்கள் உருவாக்கியதாக சொல்லப்படக்கூடிய கிபி 15ஆம் நூற்றாண்டு காலகட்டம்தான் இந்த பாறை கதவு உருவான காலமாகவும் இருக்கலாம் என்கின்ற ரீதியிலும் சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதே போல்தான் மேலும் ஒரு அதிசய நுழைவாயில் பற்றியும் நமக்கு தகவல் கிடைத்தது. த கேட்வே ஆஃப் த சன் என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாறை உருவம் பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஆவிகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, பாறையில் உருவாக்கப்பட்ட சாத்தானின் கதவு, கல்தூணில் அமைக்கப்பட்ட சூரிய நாட்காட்டி, மர்மங்கள் நிறைந்திருக்கும் தொன்மை சின்னங்கள். மர்மம். பெரு நாட்டில் கடவுளின் நுழைவாயில் அல்லது சாத்தானின் கதவு என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய ஒரு பாறை கதவு பற்றி பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கும் நிலையில்தான் பொலிவியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாறை அமைப்பும் பல்வேறு விதமான ஆச்சரியங்களை விதைக்கிறது. சூரிய நாட்காட்டி அல்லது சூரியனின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் இந்த பாறை அமைப்பு என்ன சொல்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். த கேட் ஆஃப் த சன், இதுதான் பொலிவியா நாட்டில் விற்றிருக்கும் அந்த ஆச்சரிய கல் அமைப்பின் பெயர். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய தி வான்கு என்கின்ற பொலிவியா நாட்டு கலாச்சாரத்தின் மூலம் இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
இங்கிலாந்தில் உள்ள ஸ்டோன் எஞ்ச் போலவே இந்த கல் அமைப்பும் ஆராய்ச்சியாளர்களை குடைந்து வருகிறது. புட்டிக்காசு என்ற ஏரிக்கு அருகே கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12,549 அடி உயரத்தில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த சூரிய நுழைவாயில் சுமார் 9.8 அடி உயரமும் 13 அடி அகலமும் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் எடை 10 டன் இருக்கும் என்றும் மதிப்பிடப்படுகிறது. இந்த கல் அமைப்பில் பல்வேறு மர்மமான கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன. இதற்கு வெவ்வேறு விதமான விளக்கங்களும் கூறப்படுகின்றன. இதன் குறிப்புகள் ஜோதிடம் மற்றும் வானியல் நுட்பங்களை விவரிப்பதாக கூறப்படுகிறது. இதன் மத்திய சுவரில் 48 சதுரங்கள் பொருந்திய ஒரு அமைப்பு புள்ளி காணப்படுகிறது. இதன் ஒவ்வொரு சதுர கட்டத்திலும் கொடும்பாவியின் இறகுகள் பொருத்தப்பட்டிருப்பது போல் காட்சியளிக்கின்றன. இது பூமா புன்கு என்ற இடத்தில் காணப்படும் தொழில்நுட்பத்தை பின்பற்றி உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இது ஒரு சூரிய நாட்காட்டி என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இங்கு வாழ்ந்த மக்கள் 12 ஆண்டுகளை சுழற்சி முறையில் குறிப்பிடும் கேலண்டரை இதன் மூலம் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் பூமியானது சூரியனுக்கு சற்று சாய்வாக சுழன்று வருவதாக இந்த கேலண்டரில் கணக்கிடப்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. இது ஆன்டிசைட் கிரானைட் என்கின்ற கல்வகை மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்தவிதமான நவீன கருவிகளும் இல்லாமல் தற்போதைய விஞ்ஞான வளர்ச்சிக்கே சவால் விடும் கணிப்புகளோடு இந்த சூரிய நுழைவாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் தலை உருவம் ஒன்றும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதை சூரிய கடவுள் என்றும் சுற்றிலும் உள்ள 32 மனித முகங்கள் மற்றும் 16 தலைகள் போன்றவையெல்லாம் எதையோ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன என்றும் பேசப்படுகிறது. சூரிய கடவுளின் உருவத்தை சுற்றிலும் 24 நேரியல் கதிர்களால் சூழப்பட்டிருப்பது போல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் முக்கியமான வானியல் நிகழ்வுகளை குறிப்பதாகவும் கருதப்படுகிறது. இந்த 24 கதிர்கள் 24 நாட்களை குறிக்கலாம் என்றும் ஓர் ஆண்டிற்கு 24 மாதங்கள் என்று கணக்கிடப்பட்டு 290 வருடங்கள் குறிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இன்கா மக்களின் கலாச்சார சின்னமாக பார்க்கப்படும் இந்த நுழைவாயிலின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதும் இதை உருவாக்கியது யார் என்பதும் மர்மமாகவே நீடிக்கிறது. இப்படி இந்த சூரிய நாட்காட்டி பற்றி பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன. கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்த நாட்காட்டி அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த கல் நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிற்பங்களும் குறியீடுகளும் வானியலை நுணுக்கமாக ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த நாட்காட்டி யாரால் எதற்காக உருவாக்கப்பட்டது என்கின்ற கேள்விக்கு மட்டும் இன்றளவும் முழுமையான பதில் இல்லை. இதுபோன்ற பல்வேறு மர்மங்கள் இந்த உலகின் பல பகுதிகளிலும் இறைந்து கிடக்கின்றன. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அவற்றோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.